அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். பிரபலமான உணவகத்தை உருவாக்கிய மனிதன் தண்டனை கைதியாக மரணமடைந்த நாளில் பல்லாயிரக்கணக்கோர் அந்த உணவகங்களின் தோசைகளை ருசித்து உண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு பிரபலமான காஃபி ஷாப்பை உருவாக்கிய மனிதன் காரை ஒரு பாலத்தின் மேல் நிறுத்திவிட்டு ஆற்றில் தலைகுப்புற பாய்ந்த நாளில் பல்லாயிரக்கணக்கானோர் அந்த காஃபி ஷாப்களில் தம் நண்பர்களுடன் அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு பிரபலமான பெயரை உருவாக்கிய மனிதன் நாட்டை விட்டு தலைமறைவாக ஓடிக்கொண்டிருந்த போது பல்லாயிரக்கணக்கானோர் அந்த பெயரை நுரைபொங்க திறந்து கிறங்கும் கண்களுடன் அருந்திக் கொண்டுதான் இருந்தார்கள். யாரோ ஒரு பிரபல துணிக்கடை முதலாளியின் சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படும் போது பல்லாயிரக்கணக்கானோர் ஆனந்தமாக அங்கே பண்டிகைக்கு துணி வாங்கிக் கொண்டிருந்தார்கள். யாரோ ஒரு வைர வியாபாரி திவாலானதற்கான மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கும்போது அவன் விற்ற வைரங்கள் பல்லாயிரக்கணக்கானோர் மூக்கில் ஒளிமங்காமல் மின்னிக்கொண்டுதான் இருக்கிறது. யாரோ ஒரு நடிகை மனம் கசந்து தூக்க மாத்திரைகளை 40 விழுங்கிவிட்டு உயிரை விடும் பொழுது அந்தியில் பல்லாயிரக்கணக்கானோர் திரையில் அவளை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். எவ்வளவு நிம்மதியானது ஒரு தோசை சாப்பிடுவனாக மட்டும் இருப்பது, ஒரு காஃபியை அருந்துவனாக மட்டும் இருப்பது, ஒரு வைரமூக்குத்தி அணிபவளாக மட்டும் இருப்பது, ஒரு சட்டை வாங்குவனாக மட்டும் இருப்பது, திரையரங்கில் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருப்பது. சாம்ராஜ்யங்களை உருவாக்கியவர்கள் அழியும் போது சாம்ராஜ்யங்கள் ஒருபோதும் அழிவதில்லை. அது உருவாக்கியவர்களிடமிருந்து ஒரு தனித்த உயிரியாக பிரிந்து விடுகிறது. தன்னை உருவாக்கியவர்களை அது தாட்சண்யமற்று கைவிட்டு விடுகிறது. மலையடிவாரங்களில் ஆடுகளை மேய்க்கும் போது நிம்மதியாக கண்ணயறுகிறார்கள். ஆனால் மலைகளை சுமந்து நடப்பவர்களை மலைகள் மெல்ல பூமிக்குள் அழுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. இது நான் படித்த வரிகளுங்க. இதுக்கு அர்த்தம் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. என் மனசில் இது ஒரு மாதிரி ஒரு சுமையை ஏற்றி வச்ச மாதிரி இருந்தது. நிஜம்தானே அந்த வார்த்தை? சாம்ராஜ்யங்கள் அழிவதில்லை, உருவாக்குனவன் அழிஞ்சு போகிறான் இல்லைங்களா? வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. அதனால் நம்மளை கையில் இருக்கிற இந்த நொடி பொழுத, இந்த வினாடிகளை மகிழ்ச்சியாக நிம்மதியாக கடந்து போவோம். சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வெற்ற.